நடிகர் அஜித் அவர்கள் இனிமேல் காரில் பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷாலினி மேம் ரொம்பவே ட்ரிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சாருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் ஆப்ரேஷன் ஒன்று நடக்க போகுது. அண்ட் இது புது ஆப்ரேஷன்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் மூளைக்கு போகிற நரம்பில் ஒரு பல்ஜாக கட்டி இருக்கு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு ஆப்ரேஷன் இருக்க போகுது. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோடையே அஜித்குமார் சார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எந்த படமும் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்க போகிறார். இந்த தகவல்லாம் வெளியாகி எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த ஆபரேஷன் நடக்கிற வரைக்குமாச்சும் அவர் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும், அதே போல அவர் நிறைய டிராவல் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அறிவுரை பண்ணியிருக்காங்க. அஜித்குமார் சார் தான் ஒரு ஃப்ரீ காட்சே. அவருக்கு பைக் கிடைச்சாலும் சரி, கார் கிடைச்சாலும் சரி, எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டே இருப்பாரு. அது அவரோட நேச்சராகவே இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு ஷாலினி மேம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வாங்கி வச்சிருந்த அத்தனை வகையான காரையுமே மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த காரில் இருக்க இன்ஜினில் மட்டும் முக்கியமான பகுதியை கழட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை கழட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகாது. அதனால் அவர் எங்கேயுமே எடுத்துகிட்டு வெளியே போக முடியாது இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை அவங்க ரொம்பவே ட்ரிக்காக பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அவர் வாங்கி வச்சிருந்த கலெக்ஷனில் மட்டும் இல்லை, சமீபத்தில் துபாயிலிருந்து கூட அவர் ஃபெராரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த ஒரு காரில் கூட இந்த விஷயத்தை அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அதையும் மீறி அஜித் சார் போகணும் அப்படின்னா அந்த கார் சாவி முக்கியம் இல்லையா. கார் சாவி எல்லாத்தையுமே அவங்க எடுத்து அவங்களோட ரூமில் பர்சனலாக ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு செயல் மூலமா அஜித் சார் ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்க ஒரு கார் எடுத்துகிட்டு போக முடியும். அப்பையும் டிரைவர் தான் ஓட்டுவாங்க. மற்றபடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொந்த கார்களாக இருக்கட்டும், பைக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அவரால் யூஸ் பண்ண முடியாது. இதனால் அவரோட அலைச்சல் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அண்ட் என்னதான் அவங்க எஃபோர்ட் போட்டாலுமே அஜித் சாருமே அவரோட உடம்பை கன்சிடர் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். அவர் படம் எப்பயாவது ஒருக்க பண்ணாலும் பரவாயில்ல, அவர் நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அஸ் அ ஃபேனாக நமக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு படம் இருக்க தளபதி விஜய் அவர்கள் கோட் அப்படிங்கிற படம் நடிச்சு முடிச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. வழக்கமாக விஜய் சார் படங்கள்னாலே அப்டேட் கேட்டு ரசிகர்கள் தொல்லை பண்ணுவாங்க. அண்ட் அடிக்கடி அப்டேட் வந்து அவங்கள குதூகலப்படுத்தும். ஆனால் இந்த ஒரு கோட் படத்திலேருந்து கடைசியாக ரிலீஸ் ஆன சாங் அப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. இதனால ரசிகர்கள் கடுப்பாகி ஆன்லைனில் டேக் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தயாரிப்பு நிறுவனம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்ட் சிங்கிள் விட போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டுருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேர்ட் சிங்கிளோட ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஈவினிங் மொத்த பாட்டையுமே வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் ரசிகர்கள் எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண சாங் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகலை. இந்த ஒரு சாங்காவது சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.